அத்தியாயம் 101 வணிகர் வரதனின் நிலவரை வருகை. காற்று லேசாக வீசிய ஒரு நாளில் கைவிடப்பட்ட ஒரு நிலத்தின் நடுவில் ஒரு சிறிய இடிந்த கட்டிடம் தனிமையாக இருந்தது. முன்பு அது பரபரப்பான வணிக இடமாக இருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு பேய் நிறைந்த இடமாகவே மாறிவிட்டது. அந்தச் சிறிய கட்டிடத்தின் மீதமுள்ள ஜன்னல்கள் கூட உடைந்து போயின. சுவர்கள் காலத்தின் அவமானத்தால் கரை படிந்திருந்தன. மிகவும் ஒதுக்குப்புறமாக இருந்ததால் மக்களின் காலடிகள் இயல்பாகவே நெருங்குவதை நிறுத்திவிட்டன. தரையில் சிதறிக் கிடந்த அலுவலகப் பொருட்களும் தளபாடங்களும் மட்டுமே கடந்த காலத்தின் பரபரப்பான வரலாற்றைச் சான்றளித்தன. சுருக்கமாகச் சொன்னால் அது காலம் நின்றிருந்த ஒரு இடம். நிச்சயமாக எந்த நிர்வாகமும் இல்லை. சிலர் அவ்வப்போது இந்த இடத்தை தப்பிக்கும் இடமாக பயன்படுத்தினர். ஆனால் யாரும் அதில் கவனம் செலுத்தவில்லை. இதன் விளைவாக காலம் செல்லச் செல்ல ஒரு வெறிச்சோடிய சூழ்நிலை மட்டுமே பரவியது. தரையில் சிதறிக்கிடக்கும் குப்பைகளைக் கடந்து நீங்கள் நடந்தால் முடிவில் ஒரு தனிமையான இறந்த மரம் நிற்பதைக் காணலாம். ஆனால் கூர்ந்து கவனித்தபோது மரம் ஏற்கனவே இறந்துவிட்டதாகத் தோன்றியது. மரத்தின் தண்டு கருப்பாக மாறியிருந்தது. கிளைகள் வாடிவிட்டன. கிழிந்த உலர்ந்த இலைகள் மட்டுமே அதன் மீது ஈரமாகத் தொங்கின. மரத்திலிருந்து உயிர் வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் மரத்தால் போடப்பட்ட நிழலை நீங்கள் கவனமாக ஆராய்ந்தால் வேறொரு பரிமாணத்துடன் இணைக்கப்பட்டிருப்பது போல் தெரியாத ஒரு நிலப்பரப்பைக் காண்பீர்கள். மரத்தின் மிகப்பெரிய வேர்கள். நீங்கள் நெருக்கமாக பார்த்தால் அதன் கீழே ஒரு பரந்த இடம் விரிவடைகிறது. அது ஒரு வயது வந்த ஆண் எளிதில் நுழையும் அளவுக்குப் பெரியதாக இருந்தது. பரவும் வேர்களின் பாதையை பின்பற்றுவது ஒரு நிலத்தடி இடத்திற்கு வழிவகுக்கிறது. அங்கு சிறிய மின்னும் கற்களும் படிகங்களும் உட்புறத்தின் இருளைச் சிறிது பின்னுக்குத் தள்ளுகின்றன. ஒரு சிறிய கல்துண்டு கூட நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. யாரோ ஒருவர் கவனமாக கவனித்துக் கொண்டிருப்பது போன்ற தோற்றத்தை அளித்தது. அப்போது உள்ளிருந்து ஒருவர் வெளிப்பட்டார். முதல் வர்த்தக இடம் கோபோல்ட் நிலவரை. அது இங்கிருந்து வெகு தொலைவில் இல்லை. எனவே அங்கு செல்வோம். டெய்கர். ஒரு அங்கியால் மூடப்பட்டிருந்த டெய்கர் வரதனின் வார்த்தைகளுக்கு சம்மதமாக தலையசைத்தார். உருமாற்றத்தின் தலைசிறந்தவரான வரதன் ஹண்டர் வம்சியின் தோற்றத்தை மிகச்சரியாக மீண்டும் உருவாக்கினார். அதே நேரத்தில் அஸ்மோவின் ஆலோசனையின்படி அவர் கழுத்தில் ஒரு தங்க நெக்லஸையும் விரல்களில் வைரங்கள் மற்றும் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு மோதிரங்களையும் அணிந்திருந்தார். நான் எவ்வளவு அதிகமாக பார்க்கிறேனோ அவ்வளவு அதிகமாக நீ பிரமிக்க வைக்கிறாய். வரதன் முன்னேறிச் செல்லும்போது உள்ளுக்குள் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் எவ்வளவு அதிகமாக பார்க்கிறாரோ அவ்வளவு அதிகமாகத் தனது திறமைகளின் மகத்துவத்தை உணர்ந்தார். அவருக்கு அருகில் இருந்த டெய்கரை பார்த்தாலே அவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் என்பது தெளிவாகத் தெரிந்தது. ஆனாலும் அந்த பெரிய குரு அவரை சாதாரணமாக நடத்துகிறார். அவ்வளவுதானா? நிலவரையின் தற்போதைய இடம் கூட முதலில் வேறு இடத்தில் இருந்தது. மாஸ்டர் நிலவரையை வேறு இடத்திலிருந்து இங்கு மாற்றினார். நிலவரையின் இருப்பிடத்தை சுதந்திரமாக நகர்த்தும் திறன். இது ஒரு நம்ப முடியாத திறமை. ஆனால் பயமுறுத்துவது அந்த திறன் அல்ல. வேறு இடத்தில் ஒரு உண்மையான பயம் இருந்தது. அசுர அலை ஏற்பட்டு நிலவரை நகர்த்தப்பட்டபோது அது வெறும் தண்டனை என்று அவர் நினைத்தார். ஆனால் அது உண்மையான நோக்கம் அல்ல. சுற்றி பார்த்தாலே இந்த இடம் கைவிடப்பட்டிருப்பதைக் காண முடிந்தது. இந்த இடம் முன்பு எப்படி இருந்ததோ இப்போது அது குப்பைகளால் நிறைந்த ஒரு வெறிச்சோடிய இடமாக இருந்தது. அதனால் சுற்றிலும் மனிதர்கள் யாரும் இல்லை. ஒருவேளை இந்த இடத்தை இங்கு மாற்றுவதற்கான காரணம் இலவச செயல்பாட்டைக் கருத்தில் கொண்டு அல்ல. அப்போதிருந்து மாஸ்டர் சங்கத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் அப்படி யோசித்துப் பார்த்தால் இப்போது எல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இந்த கட்டத்தில் இருந்து சங்கம் செழிக்கத் தொடங்குகிறது. வரதன் சுற்றி பார்த்தபோது இந்த இடம் உண்மையிலேயே ஒரு நல்ல இடம் என்பதை உணர்ந்தார். ஏற்கனவே பாழடைந்திருந்த சிறிய கட்டிடத்தை வெறும் பழுதுபார்ப்புகளால் மீட்க முடியும் என்று தோன்றியது. ஒருவேளை அந்த கட்டிடம் சங்கத்தின் ஒரு பகுதியாகவும் பயன்படுத்தப்படலாம். இவை அனைத்தும் மாறுவேடத்திற்கான மாஸ்டரின் திட்டமாக இருக்க வேண்டும். வரதனின் முகபாவனை போற்றுதலாலும் மரியாதையாலும் நிறைந்திருந்தது. ஆனால் அதைப் பற்றி அவன் எவ்வளவு அதிகமாக யோசிக்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவன் கவலைப்பட்டான். அவருடைய எண்ணங்களை நான் நன்றாக பின்பற்ற முடியுமா? வரதன் உள்ளுக்குள் தலையை ஆட்டினார். அவர்
தனது எண்ணங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இல்லை, அவர் அவற்றை புரிந்து கொண்டு நிபந்தனையின்றி பின்பற்ற வேண்டும். அவரை ஏமாற்றுவது என்பது கேள்விக்குறியே இல்லை. வரதன் தனது முஷ்டியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மாஸ்டரின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார். ஆழ்ந்த சிந்தனையில் வரதன் டைகர் உடன் தொடர்ந்து நகர்ந்தார். அவர்கள் நடந்து செல்லும்போது மக்கள் தோன்றத் தொடங்கினர். ஆனால் மக்கள் வரதனையும் டைகரையும் ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை. யாருக்கும் வரதன் ஒரு வேட்டைக்காரனைப் போலத் தெரிந்தார். டைகர் வேட்டைக்காரனுக்கு பரிச்சயமானவராக தோன்றினார். அவர்கள் மேலும் நடந்து செல்லும்போது மக்களின் எண்ணிக்கை திடீரென வெகுவாக குறைந்தது. அவர்கள் அதை அறிவதற்குள் வரதன் மற்றும் டைகரை தவிர வேறு யாரும் தெருவில் இல்லை. மெதுவாக நிலவரை அருகில் இருப்பது தெரிந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு வரதனுக்கு டைகிற்கு நிலவரை காட்சி கிடைத்தது. தரை பாறைகளாலும் சரளை கற்களாலும் மூடப்பட்டிருந்தது. அதன் பின்னால் ஒரு சிறிய மலை செங்குத்தாக உயர்ந்தது. வரதன் தேடிக்கொண்டிருந்த நிலவரை அவர்களுக்கு முன்னால் இருந்தது. இதுதான் முதல் வர்த்தக இடம், கோபோல்ட் நிலவரை, சர் டைகர். நிலவரையின் வெளிப்புறம் சிதைந்து காணப்பட்டது. பாறைகள் மற்றும் சிறிய கற்களுக்கு இடையில் ஒரு துளையின் தோற்றம் வெளிப்பட்டது. நுழைவாயிலைச் சுற்றி பாசிகள் கூடி இருண்ட மற்றும் இருண்ட சூழ்நிலையை உருவாக்கியது. அந்த பொந்துக்குள் கூர்ந்து பார்த்தபோது கல்லால் ஆன கரடுமுரடான படிக்கட்டுகள் கண்ணில் பட்டன. இது நல்லா பராமரிக்கப்படாத மாதிரி இருக்கு. வரதன் தனது நாக்கை அழுத்தி முணுமுணுத்தார். படிக்கட்டுகளும் மோசமாக பராமரிக்கப்பட்டு அழுக்குகளும் தூசிகளும் குவிந்து கிடந்தன. நிலவரையின் மங்கலான தோற்றம் வரதனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அடிப்படை பராமரிப்பு கூட செய்யப்படாத இடத்தில் நாம் உண்மையில் ஒரு சாதாரண வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியுமா? அவர்கள் வர்த்தகம் செய்தாலும் அது லாபகரமாக இருக்குமா என்பது சந்தேகமே. ஆனால் வரதனுக்கு வேறு வழியில்லை. ஏனெனில் இதுவே சங்கத்தின் தொடக்கத்திற்கு முன்னோடியாக இருந்த முதல் வர்த்தகத் தளமாகும். மேலும் அவர்கள் உடனடியாக வர்த்தகம் செய்ய வேறு எந்த இடமும் இல்லை. உண்மையில் வரதன் நேற்று பிஸியாக இருந்தார். எஜமானரின் கட்டளைகளை பின்பற்றி அவர் விழித்தெழுந்த மையத்தை பார்வையிட்டார். பின்னர் பல்வேறு நிலவரைகளை பார்வையிட்டு தனது தொழிலை தொடங்கினார். ஆனால் முடிவுகள் அனைத்தும் நிராகரிப்புகளாகவே இருந்தன. சரி, அது எதிர்பார்க்கப்பட வேண்டியதுதான். ரேடன் கண்டத்தைப் போல இங்கு ஒரு சங்கம் என்ற கருத்து இல்லை. அவர்கள் அதே அரக்கர்களாக இருந்தாலும் கூட யார் முதல் முறையாக வரதனை நம்பி அவருடன் வர்த்தகம் செய்வார்கள்? இறுதியில் வரதனின் வணிகம் தோல்வியில் முடிந்தது. துல்லியமாகச் சொன்னால் அது தோல்வியின் விளிம்பில் இருந்தது. ஆனால் அவர் பார்வையிட்ட கடைசி நிலவரை வரதனின் வார்த்தைகளைக் கேட்டது. இதுதான் கோபோல்ட் நிலவரை. சரி, நாம கீழே போகலாமா? ஐயா டைகர். பரதனும் டைகரும் நிலவரைக்குள் நுழையவிருந்த நேரத்தில் கொஞ்சம் போரு. திடீரென்று யாரோ ஒருவர் தோன்றி அவர்களின் பாதையைத் தடுத்தார். எஜமானரின் கட்டளைகளை நிறைவேற்ற முயற்சிக்கும்போது ஒருவர் தங்கள் பாதையைத் தடுக்க எவ்வளவு தைரியம்! எதிராளியின் தீய செயல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக டைகர் தனது அரக்க வாளை நோக்கி கையை உயர்த்தினார். ஆனால் எதிராளியின் வார்த்தைகள் வேகமாக வந்தன. இது ஒரு நிலவரை. விழித்திடாதவர்களுக்கு ஆபத்தானது என்றாலும் நீங்கள் உள்ளே நுழைய முயற்சிக்கும் வேட்டைக்காரரா? பேசிய நபர் ஒரு மனிதர். அவருக்கு எந்த விரோத நோக்கமும் இல்லை என்று தோன்றியது. நீங்கள் பார்க்க முடியும் என. அந்த மனிதனின் வார்த்தைகளுக்கு வரதன் சுருக்கமாக பதிலளித்தார். ஏன் அவர்களின் பாதையைத் தடுக்கிறார் என்று கேட்பதற்குப் பதிலாக வரதன் அந்த மனிதனின் முகத்தையே கூர்ந்து பார்த்தார். தயவு செய்து உங்கள் வேட்டைக்காரர் சான்றிதழைக் காட்டுங்கள். ஒரு கணம் தயங்கிய பிறகு அந்த மனிதன் வரதனை நோக்கி கையை நீட்டினான். வரதனும் டைகரும் அதிகாரப்பூர்வ வேட்டைக்காரர்கள் அல்ல என்பதால் அந்த மனிதனின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு எந்த காரணமும் இல்லை. ஆனால் இப்போது அவர்கள் வேட்டைக்காரர்கள் போல் மாறுவேடமிட்டுக் கொண்டனர். எனவே வரதன் தனது சட்டைப்பையில் இருந்து வேட்டைக்காரரின் சான்றிதழை எடுத்தார். இந்தச் சான்றிதழ் ஹண்டர் வம்சிக்கு சொந்தமானது. வரதன் அவரையே உருமாற்றிக் கொண்டார். திடீரென்று ஆராய்ச்சியாளர்களின் ஒரு கருத்து நினைவுக்கு வந்தது. கடந்த கால ஆராய்ச்சி நிலையத்தில் வரதன் ஒரு பரிசோதனைப் பொருளாக வாழ்ந்தபோது ஆராய்ச்சியாளர்களின் வாய்வழியாக பல கதைகளைக் கேட்டார். அவற்றில் ஒன்று நிலவரைகளுக்குள் நுழைய முயற்சிக்கும் வேட்டைக்காரர்களின் அடையாள சரிபார்ப்பு பற்றியது. அது ஒரு பெரிய பேரழிவைத் தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகத் தெரிந்தது. வரதன் வேட்டைக்காரரின் சான்றிதழை எடுத்து
தனக்கு முன்னால் இருந்தவரிடம் காட்டினார். நீ ஒரு ரேங்க் வேட்டைக்காரனா? நீ கோபோல்ட் நிலவரைக்குள் நுழையலாம். வரதன் கொடுத்த வேட்டைக்கார சான்றிதழை மட்டும் அந்த மனிதன் விரைவாகச் சரிபார்த்துவிட்டு அதை திருப்பிக் கொடுத்தான். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. அந்த மனிதன் நன்றியுடன் தலை குனிந்தபோது வரதனும் டெய்கரும் மறுவும் கோபோல்ட் நிலவரைக்குள் நுழைந்தனர். வரதனும் டெய்கரும் கல் படிக்கட்டுகளில் இருந்து கீழே மறைந்தபோது அந்த மனிதன் பயங்கரமாகச் சிரித்தான். பின்னர் அவர் தனது சட்டைப்பையில் இருந்து தனது தொலைபேசியை எடுத்து யாருக்கோ அழைப்பு விடுத்தார். அழைப்பு விரைவாக இணைக்கப்பட்டது. ஆமாம், முதலாளி. இப்போதுதான் 2 முட்டாள்கள் நிலவரைக்குள் நுழைந்தார்கள். அந்த மனிதர் புன்னகையுடன் தொடர்ந்து பேசினார். ஆமாம், ஆமா, நான் சரிபார்த்தேன். ஒருத்தர் ரேங்க் வேட்டைக்காரர். அவங்ககிட்ட ஒரே ஒரு வாள்தான் இருந்தது. இன்னொன்னு தங்கத்தாலும் தலையில இருந்து கால் வரைக்கும் ரத்தினங்களாலும் மூடப்பட்டிருந்தது, தெரியுமா? அவங்க இப்போதான் உள்ளே நுழைந்தாங்க. அதனால அவங்களை பின்தொடர இது ஒரு நல்ல வாய்ப்பாயிருக்கு. ஆமா. அந்த மனிதனின் அழைப்பு தொடர்ந்தது. கோபோல்ட் நிலவரை மிகவும் ஆழமாக அமைந்திருந்தது. சிறிது நேரம் கல் படிக்கட்டுகளில் இறங்கிய பிறகு ஒரு நடைபாதை தோன்றியது. சிறிய தீப்பந்தங்களால் ஒழுங்கற்ற முறையில் ஒளிரும் தாழ்வாரத்தின் சுவர்கள் இருளில் நீண்டிருந்தன. விசித்திரமான சின்னங்களும் படிக்க முடியாத எழுத்துக்களும் சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்தன. தீப்பந்தங்களின் மெல்லிய வெளிச்சத்தில் சுவர்களில் சிறிய கோபோல்ட்டுகள் தங்கியிருந்த இடங்கள் இருந்தன. கோபோல்ட்டுகள் பொதுவாக அடர் சாம்பல் நிற தோல் நிறத்தையும் நீண்ட பெரிய காதுகளையும் கொண்டிருந்தன. அவற்றின் சிறிய உயரம் குறுகிய இடங்களில் எளிதாக நகர அனுமதித்தது. ஆனால் வரதனால் குழப்பமடையாமல் இருக்க முடியவில்லை. எந்த நேரத்திலும் ஊடுருவும் நபர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் கவனக்குறைவாக இருப்பது. இந்த முறை அவர்கள் ஊடுருவல்காரர்களாக இருந்தால் என்ன செய்வது? சுருங்கிய புருவத்துடன் வரதன் தாழ்வாரத்தில் தொடர்ந்து சென்றார். விரைவில் அவர்கள் ஒரு பெரிய அறையை அடைந்தனர். அங்கு ஒரு கோபோல்ட் ஆயுதம் ஏந்தியிருப்பது தொலைவில் தெரிந்தது. மற்ற கோபோல்ட்டுகளுடன் ஒப்பிடும்போது இது அளவில் சற்று பெரியதாக இருந்தது. நேற்று வரதனின் வணிக கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நிலவரையின் எஜமானர் அவர்தான். வரவேற்கிறீர்களா? நிலவரையின் உரிமையாளர் கோபோல்ட் அவர்களை விகாரமாக வரவேற்றார். அவரது உச்சரிப்பு சற்று குழப்பமாக இருந்தது. ஆனால் வரதன் அதைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. கோபோல்ட்டுகள் அதிக நுண்ணறிவுக்கு பெயர் பெற்றவை அல்ல. எனவே அது அர்த்தமுள்ளதாக இருந்தது என்பதை கடந்த கால ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து அவர் நினைவு கூர்ந்தார். வரதன் அமைதியாக இருந்ததால் நிலவரையின் உரிமையாளர் கோபோல்ட் தொடர்ந்து பேசினார். நாங்கள் ஆபத்து. பல வேட்டைக்காரர்கள் வருகிறார்கள். நிலவரை ஆபத்தில் இருப்பது போல் தோன்றியது. உண்மையில் வணிக கோரிக்கையின் விதிமுறைகளில் கோபோல்ட்டின் நிலவரைக்கு வலுவூட்டல்கள் அல்லது பாதுகாப்பை வழங்குவதும் அடங்கும். வரதன் தொடர்ந்து பேசுமாறு வற்புறுத்துவது போல் தலையசைத்தார். நாங்கள் வலுவூட்டல்களை கேட்கிறோம். அதற்காக எதையும் தருவோம். கோபோல்ட் உதவியை மிகவும் வேண்டினார். இருப்பினும் நிலவரையில் நிலைமை மோசமாக இருந்தது. பெரும்பாலான பொருட்கள் உடைந்திருந்தன அல்லது காணாமல் போயிருந்தன. இது ஒரு கடுமையான போராட்டம் நடந்ததைப் போன்ற தோற்றத்தை அளித்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டால் ஈடாக கிடைக்கும் புதையல் எதுவும் இல்லை என்று தோன்றியது. வரதன் மீண்டும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். இது அவர்களின் முதல் ஒப்பந்தம் இல்லையென்றால் அவர் உடனடியாக சிறையிலிருந்து தப்பி ஓடியிருக்கலாம். ஆனால் வரதன் அமைதியாக தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். எதிர்காலத்தில் அவர்கள் சங்கத்தை இயக்குவதால் அவர்கள் பல நிலவரைகளுக்குச் செல்வார்கள். நிலவரையின் தோற்றத்தை மட்டும் வைத்து மதிப்பிடுவது புத்திசாலித்தனம் அல்ல. ஒரு சிறிய இடைநிறுத்தத்திற்குப் பிறகு வரதன் பேசினார். நிலவரின் மாஸ்டர். வரதனின் தொனி மழுங்கியதாகவும் உறுதியாகவும் இருந்தது. நீங்கள் செய்த கோரிக்கையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதை நாங்கள் உடனடியாக தீர்க்க முடியும். கோபோல்ட்டின் கோரிக்கையை அவர்களால் எளிதாக கையாள முடியும் என்று வரதன் மறைமுகமாக கூறினார். ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்ன பதிலுக்கு வழங்க முடியும்? மேலாளர் அஸ்மோ நிலவரை தொடர்புகளில் பரஸ்பர நன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நிச்சயமாக அது முக்கியமானது. ஆனால் அது ஓரளவு சமநிலையில் இருக்க வேண்டியிருந்தது. வரதன் சங்கத்தை முதன்மையாக லாபத்தை நோக்கமாக கொண்ட ஒரு குழுவாக கருதினார். இல்லையெனில் அது எந்த வருமானமும் இல்லாமல் தன்னார்வ பணியாக மட்டுமே இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும்.
ஆனால் இது ஒரு சிதிலமடைந்த நிலவரை, நிர்வகிக்கப்படாமல் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. அது அவர்களின் முதல் ஒப்பந்தமாக, அத்தகைய இடத்திற்கு அவர்கள் உண்மையில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருந்ததா? ஏன் கவலைப்படுறீங்க? கோபோல்ட் எத்தையும் வழங்கும் என்று வரதன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. எப்படியும் வழங்குவதற்கு அதிகமாக எதுவும் இல்லை. இந்த உணர்த்தல் வரதனுக்கு புரிந்ததும் அவர் மெதுவாக தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். அது ஒரு இனிமையான உரையாடல். அப்போ நாம கிளம்பிடுவோம். வரதன் டைகரை பார்த்து தலையசைத்தார். இங்கே பார்க்க வேறு எதுவும் இல்லை. வரதனும் டைவரும் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்ததும் கோபோல்ட் அதிர்ச்சியடைந்தார். இல்லை, நான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். பின்னர் அவர் தனது தேய்ந்து போன துணிகளின் பைகளைப் புரட்டினார். விரைவில் கோபோல்ட் தனது சட்டைப்பையில் இருந்து எதையோ எடுத்தார். நாங்க இதை மட்டும்தான் கொடுக்க முடியும். மஞ்சள் கல். இதையும் தருவோம். அது தங்கம். வெறும் தங்கம் மட்டுமல்ல, கணிசமான அளவு. தனது அமைதியைப் பேணிக்கொண்டு வரதன் மீண்டும் அமர்ந்தார். இப்போது நாம் பேசுகிறோம். நிச்சயமாக இந்த மஞ்சள் கல் அதன் முடிவு அல்லவா? வேண்டாம். இன்னும் எங்கள் நிலவரையில் பூமிக்கடியில் பல மஞ்சள் கற்கள் உள்ளன. இன்னும் அதிகமாகச் சுரங்கப்படுத்த முடியுமா? அந்த இடத்தைப் பற்றிய வரதனின் மதிப்பீட்டை கோபோல்ட்டின் வார்த்தைகள் மாற்றியது. அது முடிந்தவுடன், இது சங்கத்திற்கு ஒரு நல்ல முதல் ஒப்பந்தமாகும். வரதன் தனது மனதில் மீண்டும் கணக்கிடத் தொடங்கினார். வரதன் சிந்தனையில் மூழ்கியிருப்பதைக் கண்ட கோபோல்ட் மீண்டும் தவறாகப் புரிந்து கொண்டார். வரதனுக்கு மஞ்சள் கல் பிடிக்காததால் அவர் பேசவில்லை என்று அவர் நினைத்தார். எனவே கோபோல்ட் தனது பையிலிருந்து வேறு எதையோ வெளியே எடுத்தார். அது ஒரு ஊதா நிறக்கல். எங்களிடம் நிறைய ஊதா நிறக்கற்கள் உள்ளன. பல நிலத்தடியில் உள்ளன. நாம் இன்னும் அதிகமாகச் சுரங்கப்படுத்த முடியும். அவர் குறிப்பிட்ட ஊதா நிறக்கல் ஒரு மந்திரக்கல். கோபோல்ட் பேசி முடித்தவுடன் வரதன் அவரது இரு கைகளையும் உறுதியாக பற்றிக் கொண்டார். சிறிது நேரம் திடுக்கிட்டாலும் கோபோல்டால் வரதனின் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை. பின்னர் வரதன் தொடர்ந்து பேசினார். எங்கள் சங்கம் இந்த இடத்தை எங்கள் சொந்த உயிரைப் போல பாதுகாக்கும். ஒரு சங்கம் அதன் ஒப்பந்தங்களை பாதுகாக்க அதைத்தான் செய்கிறது. இப்போது இங்கே பிரத்யேக ஒப்பந்தத்துடன் ஆரம்பிக்கலாம். வரதன் உடனடியாக ஒரு ஆவணத்தை எடுத்தார்.